எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அலம்பிட்டு அப்புறம் நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீஃப் எடுத்து நல்லா அலம்பிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து 1/2 அன் ஹவர் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனிஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயமை நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பேன்லேருந்து. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டினரி ரைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நான் ஆர்டினரி ரைஸ் வச்சுருக்கறனால 3 விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விசில் வேணுமோ தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலாக நம்ம வந்து நெய் விட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான மின்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.